குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வீவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். மகான் திருமூலர் அவர்கள் அருள் செய்த திருமந்திரம் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போறது திருமூலர் வரலாறு என்ற தலைப்பின் கீழ் வரும் 22 பாடல்களும் அதற்கான விளக்கமும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். பாடல் 73. திருமூலர் வரலாறு. சிவபெருமானை தியானித்து நூலை தொடங்குகிறேன். நந்தி திருஅடி நான் தலைமேற்கொண்டு பொந்தியின் உள்ளே புகப் பெய்து போற்றி செய்து அந்தி மதிப்புனை அரணடி நாள்தோறும் சிந்தை செய்து ஆகமம் செப்பலுற்றேனே. இணையடி அப்படின்னா 2 திருவடி, புந்தி அப்படின்னா அறிவு, அந்தி அப்படின்னா முச்சந்தி, அதாவது புருவ மத்திக்கு மேல் உள்ள நெற்றி பகுதி, அரண் அப்படின்னா சிவபெருமான், ஆகமம் அப்படின்னா இறைவன் சம்பந்தப்பட்ட நூல், அது இந்த திருமந்திர நூல் தாங்க. சிவபெருமானை வணங்கும் நெறி பக்தி நெறி, ஞான நெறி என 2. உருவம் பற்றியது பக்தி நெறி, இது அநாகத சக்கரத்தில் தியானம் செய்யப்படுவது. ஞான நெறி என்பது உருவம் இல்லாத சோதி வழிபாடு. இறைவனின் 2 கண்களும் திருவடிகள் என்பது இதன் அர்த்தம். எனவே இவற்றினது துணையால் குரு காட்டிய நெறியில் நின்று பழகினால் நெற்றிக்கண் என்ற அறிவு கண் விழிக்கும். அதுவே யோக நெறி. இதனையே திருமூலர் இந்நூலில் விளக்குகிறார். என் குருநாதனான நந்தியின் 2 திருவடிகளையும் என் தலைமேல் கொண்டு அறிவில் நிறுத்தி வணக்கம் செய்து முச்சந்தி வீதியில் பொருந்திய மதிசூடிய சிவபெருமானின் திருவடிகளை நாள்தோறும் நினைந்து தியானித்து திருமந்திரம் என்ற ஆகம நூலான இதனை செய்ய தொடங்குகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 74. திருக்கூத்தை தரிசித்துக் கொண்டிருந்தேன் செப்பும் சிவாகம் என்னும் அப்பேர் பெற்றும் அப்படி நல்கும் அருள் நந்தி தாள் பெற்ற தப்பு இலா மன்றில் தனிக்கூத்து கண்டபின் ஒப்பில் 7 கோடி யுகம் இருந்தேனே. தப்பிலா மன்று அப்படின்னா தலை உச்சியில் விளங்கும் சிதாகாய பெருவெளி, தனிக்கூத்து அப்படின்னா ஆடிக்கொண்டிருக்கும் அணுக்களின் அசைவு, 7 கோடி யுகம் அப்படின்னா மூலாதாரம் முதல் சகஸ்ர தலம் வரையுள்ள 7 ஆதாரங்கள், கோடி அப்படின்னா எல்லை, முனையுகம் அப்படின்னா 2 சேர்க்கை, உடலில் உள்ள 7 ஆதார சக்கரங்களும் உள்ளே இருந்து வெளிப்படும் கதிரவன் கலைகளையும் வெளியிலிருந்து உள்ளே புகும் சோம கலைகளையும் இயக்குகின்றன. உடலையே தான் என நினைப்பவர் எவரும் இதனை அறிய மாட்டார்கள். சிவயோகம் பயில்பவர் உடலை சூழவும் உடலுக்குள்ளும் ஒளிக்கதிர்கள் பாய்ந்து உள்ளேயும் வெளியேயும் இணைவதை அறிவார்கள். இவ்வகையில் திருமூலர் 7 ஆதாரங்களையும் ஒளி நெறி பற்றி உள்ளும் புறமும் ஒன்றுபடுத்தி ஒளிமயமாய் உள்ளேன் என்கிறார். நெடுங்காலம் அவர் அங்கனம் இருந்தார் அப்படிங்கிறதையும் இங்கு நினைவில் கொள்ள வேண்டும். சிவாகமம் சொல்ல வல்லவன் என்னும் அந்த தகுதியை பெற்றும் அத்தகுதியை அருளும் குருவின் திருவடியை பெற்றும் சிரசின் மேல் குறைவற்ற வானம் பெருவெளியில் ஒப்பில்லாத ஒளி அணுக்களின் அசைவை தரிசித்த பின்பு ஒப்பில்லாத 7 ஆதாரங்களும் விளங்குமாறு ஊழிகள் பல அமைந்திருந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள்.